தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் இறை வாழ்த்துக்கள். வேர்ட் காட் டிவி என்ற இணையதளத்தின் வழியாக இதோ இறை வார்த்தையை கேட்க அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் எம்மாவுஸ் ஜெபக்குழு சார்பில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இதோ இந்த நேரம் நாம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த நேரம், மகிமையின் நேரம், கிருபையின் நேரம். எனவே நாம் அவரை ஆராதிப்போம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அவரோடு நாம் ஆவியானவரோடு இணைந்து துதிக்க ஆவியானவரை அழைப்போம். பரிசுத்த ஆவியானவரை வாங்க, எங்களுக்குள்ள வாசம் செய்யுங்க, எங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க. அன்று நீர்த்திரல்ல தொடக்கத்தில் அசைவாடன் அதே ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் எங்களுடைய இல்லத்தை நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரை நீங்கள் வாங்கப்பா. உங்கள் தெய்வீக பிரசன்னத்துக்குள்ள எங்களை ஒன்றாக கூட்டுங்க. ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல அரைகுறையானது எல்லாம் ஒளிந்து போகும் என்று சொல்லி நிறைவான ஆவியானவரை எங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் என்று சொல்லி இதோ நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கிறவருடைய நாமம் எப்பேற்பட்ட நாமம் தெரியுமா? அது பெரிய நாமம். திருத்தூதர்கள் பணி 4வது அதிகாரம் 12 வாசிக்கிறோம். இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, வானத்தின் கீழ் மனிதரிடையே நாம் மீட்பு பெறுமாறு இயேசு கிறிஸ்து என்ற இந்த திருப்பெயரை தவிர வேறு எந்த நாமமும் நமக்கு அருளப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை நாம் மீட்பு பெறுமாறு பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அதற்கு இணையான நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்கதொன்றாக கருதவில்லை, மாறாக தம்மையை தாழ்த்தி மனித வடிவில் தோன்றினார். மனித உருவை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி தந்தைக்கு கீழ்ப்படிந்தார் வாசிக்கிறார். அதனால தான் பிதா அவரை எப்பெயருக்கும் மேலான பெயரை கொடுத்து அவரை உயர்த்தினார். விண்ணவர் மன்னவர் கீழுலகவர் அனைவரும் இயேசு என்ற பெயருக்கு மண்டிவிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக எல்லா நாமுமே இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிடும் என்று அந்த நாமத்தை தான் நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லா நாமமும் அறிக்கையிடுகிற நாமம், எல்லா முழங்கால்களும் மண்டியிடுகிற நாமம், பிதா உயர்த்தின அந்த நாமம், நாம் மீட்பு பெறுமாறு நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம். இந்த நாமத்தினால சுகம் உண்டு, அற்புதம் உண்டு, வல்லமை உண்டு, நோய்களை குணமாக்குகிற நாமம். அந்த நாமத்தை உயர்த்தி பாடி ஆராதிப்போமா? ஆராதிக்க ஏற்ற நாமம், அப்பா பிதாவை வணங்கும் நாமம், ஆனந்தம் தரும் இயேசு நாமம், ஆதி சொரூபமும் புண்ணிய நாமம். ஆராதிக்க ஏற்ற நாமம், அப்பா பிதாவை வணங்கும் நாமம், ஆனந்தம் தரும் இயேசு நாமம், ஆதி சொரூபமும் புண்ணிய நாமம். ஆராதனை 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 ஆராதனை. கருணை தேவனை ஆராதனை, பிதாவே ஆராதனை, தேவாதி தேவானே ஆராதனை, அன்பின் தேவனை ஆராதனை, கருணை தேவனை ஆராதனை. உணர்ந்து அப்பா பிதாவே ஆராதனை, தேவாதி தேவனை ஆராதனை, அன்பின் தேவனை ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. கருணை தேவன், நம்முடைய தேவன். அந்த கருணையினால தான் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நாம் பாவங்களிலிருந்து மீட்பு பெறும்படி இறுதி துளி இரத்தத்தையும் சிந்த வைத்தாரே.
அந்த கருணை தேவனை ஆராதிப்போமா? நான் அப்பா பிதாவே என்று கூப்பிட சுதன் தன் விலையேற பெற்ற உயிரை கொடுத்தாரே, இரத்தத்தை தியாக பலியாக்கினாரே, அவரை ஆராதிப்போமா? அன்பின் தேவன் இந்த மூவொரு தேவன் இதோ உணர்ந்து ஆராதிக்க போகின்றோம். ராஜாதி ராஜன் இவர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், தெய்வங்களுக்கெல்லாம் மேலான ஒரே தெய்வம், உண்மையான தெய்வம். இவருடைய நாமத்தை சொன்னால் பேய்களோடும் எல்லாம் நமக்கு கைகூடும். இந்த அற்புதத்தின் நாமத்தை, வல்ல நாமத்தை, இந்த திருப்பெயர், நமக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த திருப்பெயரை நம் கோட்டை, நம்முடைய அரண் என்று சொல்லி இந்த நாமத்தை நான் உயர்த்துவேன், பிதா உயர்த்தி இந்த நாமத்தை நாங்களும் உயர்த்துவோம் என்று சொல்லி அப்படி கரம் உயர்த்தி பாடி ஆராதிப்போமா? நாதராம் இயேசுவே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை, நன்மை செய்பவரை ஆராதனை, கல்வாரி சிலுவையை ஆராதனை, நாதராம் இயேசுவே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை, நன்மை செய்பவரை ஆராதனை, கல்வாரி சிலுவையை ஆராதனை, ஆராதிக்க ஏற்ற நாமம், அப்பா பிதாவை வணங்கும் நாமம், ஆனந்தம் தரும் இயேசு நாமம், ஆதி சொரூபமும் புண்ணிய நாமம், ஆராதனை 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 ஆராதனை. இதோ நாம் ஆண்டவர் ஆராதித்து வரக்கூடிய நேரத்தில் நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்லவிருக்கின்றோம். இந்த இறை செய்திக்குள்ளே நாம் செல்வதற்கு முன்னால் ஒரு சில நிமிடம் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுத்து செவிக்க போகிறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா வார்த்தை என்ற விதை விழப்போகின்றது. அந்த சாதாரண விதை அல்ல, இறை வார்த்தை என்ற விதை. அது 30 அல்ல, 60 அல்ல, 100 மடங்காக எனக்கு பலன் கொடுக்க வேண்டும்னு சொல்லி நாம் கேட்கிறவர்கள். இதோ இறை செய்தியை சொல்லக்கூடிய நானும் அதை 100 மடங்காக பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு நிமிடம் தாழ்த்தி செவித்து ஒப்பு கொடுப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே. தந்தை ஈர்த்தால் ஒளியே யாரும் உம்மிடம் வர முடியாது. இன்னைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் ஈர்த்து பெயர் சொல்லி உங்கள் திருப்பாதத்தில் அழைச்சிருக்கிறீங்களே, நன்றி. சிலுவையை பற்றி செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை என்று சொல்லி இந்த வல்லமையான இறை செய்தியை, சிலுவையை பற்றி செய்தியை, சிலுவைக்காக இயேசுவுக்காக உயிர் துறந்தவர்களுடைய அந்த இறை செய்தியை கேட்க நாங்களும் சாட்சிகளாக மாற எங்களை அழைத்திருக்கிறீரே, நன்றி. இப்போ வரக்கூடிய நேரத்தை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்களை வழி நடத்துங்க, நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க. அம்மா மாதிரியே எங்களுக்காக பரிந்து பேசுங்க. எல்லா புனிதர்களே, வானதுதர்களே எங்களுக்கு துணையாக வாங்க. இயேசுவே, இது வந்து சிவங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிக்கிறோம். ஜெபம் கேட்ட நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த ஜூலை மாதம் அப்படின்னாலே இயேசுவினுடைய மகா பரிசுத்த திரு இரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் இந்த செய்தியை அளிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னொன்று ஜூலை மாதம்னாலே நம்மளுடைய தோமா, புனித தோமாவுடைய பெரிய ஒரு திருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்தியாவின் கால் பதித்த முதல் புனிதர். அதனால் இந்த ஒரு நாட்களில் நாமும் இவர்களைப் போல சாட்சியாய் வாழ ஆண்டவர் அழைக்கிறார். திருத்துதர்கள் பணி 1:8 வாசிக்கிறோம். நீங்கள் தூய ஆவியை பெற்று கடவுளுடைய வல்லமை உங்களிடம் வரும்பொழுது எருசலேமிலும் யூதேயா சமாரியா உலகின் கடை எல்லை எங்கும் நீங்கள் என் சாட்சிகளாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இதோ இந்த 12 திருத்தூதர்களுடைய மரணத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். சாதாரணமானவர்கள் அல்ல. மறை சாட்சியாக, இரத்த சாட்சியாக, வேத சாட்சியாக தன்னுடைய உயிரை கொடுத்து நம்முடைய தாய் திருச்சபையை நிலைநாட்டியவர்கள் இந்த மண்ணில் நம்மையும் சாட்சிய வாழ்க்கை வாழ அழைத்திருக்கிறார்கள். இவரை போல நாமும் இயேசுவுக்கு சாட்சி பகர இன்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். மார்க் நற்செய்தியில் வாசிக்கிறோம் 3வது அதிகாரத்தில் 13
இயேசு மலைமேல் ஏறி, சீடர்கள் அப்படி தான் அழைக்கிறார், இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார், அவர்களும் அவரிடம் வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்மையும் ஆண்டவர் இன்னைக்கு அழைத்திருக்கிறார். நாம் எல்லாம் அவர் விருப்பத்தோடு வரவழைக்கப்பட்டவர்கள். அன்றைக்கி அப்படி தான் சீடர்களை வரவழைத்தார், அவர்களும் வந்தார்கள். அதனால தான் திருத்தூதர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள். முதல்ல பேதுரு, அவருடைய மரணம் எப்படி இருந்துச்சு நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னால், பேதுருனா யார், எப்படிப்பட்டவர்? பேதுரு முதல்ல அவருடைய பெயர் சீமோன், சீமோன் பேதுரு. அதை தான் ஆண்டவர் மாற்றி பேதுருங்கிறார். சீமோன்னா நாணல் என்று அர்த்தம் எபிரேய மொழியில். நாணல்னா அங்கும் இங்குமாக ஒரு மைண்ட் இருக்கும் அவருக்கு. ஒரு நேரம் சொல்லுவார் நீர் மெஸ்ஸியான்னு சொல்லி, ஆண்டவரை நீங்கள் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு நேரம் பார்த்தீங்கன்னா இந்த துன்பம் வேண்டாம், மெஸ்ஸியானா துன்பப்படணும், இந்த துன்பம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் மாறி மாறி பேசக்கூடாது, நீ பாறை உறுதியாக இருக்கணும், பாறை போல் நிற்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் உன் பெயர் பேதுரு பாறை. மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 18 முதல் வாசிச்சிங்கன்னா தெரியும். உன் பெயர் பேதுரு. கேட்குறாரு, இறைமகன் மானிட மகன் யார் என்று சொல்கிறார்கள் கேட்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் இறைவாக்கினர்களில் ஒருவர், எலியா, திருமுழுக்கு யோவான். பேதுரு சொல்கிறாரு, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன், யோனானின் மகன் சீமோனே, நீ பேறு பெற்றவன், உனக்கு இதை வெளிப்படுத்தியவர் மனுஷர்கள் அல்ல, என் தந்தையை உனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லிட்டு இயேசு சொல்லிட்டு தான் உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேலே என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் இதன் மேல் வெற்றி கொள்ள முடியாது, மண்ணகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன், நீ எதெல்லாம் மண்ணகத்தில் தடை செய்வாயோ அதெல்லாம் விண்ணகத்தில் தடை செய்யப்படும், எதெல்லாம் விண்ணகத்தில் நீ அனுமதிப்பாயோ அதெல்லாம் விண்ணகத்தில் அனுமதிக்கப்படும் சொல்லிட்டு பேதுருக்கு அந்த உரிமையை கொடுக்கிறார். திருச்சபையினுடைய முதல் தலைவராக இயேசு கிறிஸ்து அங்கீகாரம் கொடுத்த முதல் திருத்தந்தை புனித பேதுரு. முதல்ல பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்லுவார், லூக்காஸ் நற்செய்தியில் 19வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது தெரியும், 27வது வசனத்தில் முதல்ல கேட்பார் பேதுரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின் சென்றோமே, எங்களுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுவார், மானிட மகன் மாட்சியோடு அரியணையில் வீற்றிருக்கும்போது அந்த 12 குலத்தவர்களுக்கும் நீங்கள் 12 நடுவர்களாக 12 அரியணையில் வீற்றிருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டவர், இயேசுவோடு நெருங்க நெருங்க பேதுருவனுடைய விருப்பம் மாறுகிறது. நாம் அப்படி தான் முதல்ல என்ன கிடைக்கும்னு நினைப்போம், ஆனால் அவரோட நெருங்க நெருங்க அந்த உலகத்தின் ஆசைகள் எல்லாம் மாறிடும். இது நம்ம அனுபவித்திருப்போம். பேதுரும் அப்படி தான், அவரோட நெருங்க நெருங்க அந்த உலகத்தின் ஆசை எல்லாம் அவருக்கு போச்சு. கேட்க ஆரம்பித்தார். தாபோர் மலையில் அந்த பிரசனத்தை பார்க்காரு. இயேசுவே உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் மோசைக்கொன்றும் 3 கூடாரம் அமைக்கட்டுமான்னு கேட்குறாரு. தனக்காக கேட்கல, ஏன்னா அந்த பிரசன்னம் போதும், உங்களோட இருக்கிற அந்த பிரசன்னம் போதும். மாறிச்சு அவருடைய வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறார், சீடர்கள்லாம் போயிட்டாங்களே, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்கள்? ஆண்டவர், நாங்கள் யார்கிட்ட செல்லுவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளனன்னு சொல்லி போக மறுக்கிறார். ஆனாலும் கூட அவர் மறுதளிக்கும் போது தான் செஞ்ச பாவத்துக்காக ஆண்டவரை மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி மனம் நொந்து அழுது மனம் மாறினதுக்கு பிறகு கிபி 64வது ஆண்டில் பார்க்குற ரோம் நகரில் இடி முழக்கத்து போல் இருந்துச்சு அவருடைய பிரசங்கம். அந்த அவ்வளோ ஒரு மறைவுரை. ஒரே நாளில் 3000 பேர் மனம் திரும்பினாங்க. 5000 ஆண்கள் மட்டும் அடுத்த பிரசங்கத்தில் 5000 ஆண்கள் திருமுழுக்கு பெற்றாங்க. அதுக்கப்புறம் திருச்சபை எண்ண முடியாமல் பெருகி வளர்ந்ததுன்னு வாசிக்கிறோம். பேதுரு வைராக்கியமாக இயேசுவுக்காக திருச்சபைக்காக நின்றார். அதனால் என்ன பண்ணான் நீரோ மன்னன், அவர் நற்செய்தி அறிவித்ததற்காக அவரை சிலுவையில் தலைகீழாக அறைந்தான். இதையும் இயேசு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 18-19 வாசிக்கும் போது தெரியும். இயேசு பேதுருக்கிட்ட சொல்லுவார், நீ இளைஞனாக இருந்த பொழுது நீ உனக்கு விருப்பமான இடத்துக்கு நீ சென்றாய், நீ முதியவன் ஆகும் பொழுது வேறொருவர் உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு கூட்டிச் செல்வர், நீ அங்கு கரங்களை விரித்து கொடுப்பாய். பேதுரு தன்னை எப்படி மாட்சிப்படுத்த, அவருடைய இறப்பின் வழியாக தன்னை எப்படி மாட்சிப்படுத்த போகிறார் என்று பேதுருவை பற்றி இயேசு சொன்ன விஷயம் அது அப்படியே நடக்கிறது. சிலுவையில் என்னை நேரம் அறைய வேண்டாம், தலைகீழ இயேசுவை நேரம் அரைச்சாங்க, எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தன்னை தலைகீழ அறைய கொடுத்து பேதுரு இயேசுக்காக திருச்சபைக்காக இரத்தம் சிந்தி இரத்த சாட்சியாக இருக்கிறார். நமக்கு ஒரு அழைப்பு. பேதுரு ஒவ்வொரு திருத்தூதர்களை எப்படி மரணம் தியானிக்க போகிறோம், ஒவ்வொரு திருத்தூதர்களும் நமக்கு கொடுக்க போகிற அழைப்பு இறைவார்த்தையின் வழியாக நம்ம தியானிக்க போகிறோம்.
அதனால் ஏதோ ஒரு செய்தியாக நம்ம கேட்டு இன்றைக்கி கடந்து செல்ல வேண்டாம். இவர்களைப் போல நானும் சாட்சிய வாழ்க்கை வாழதான் இதை கேட்க ஆண்டவர் என்னை பார்க்க வைத்திருக்கிறார் என்று நம்ம நம்பி ஆண்டவர் கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக நன்றியோடு நம்ம இந்த செய்திக்குள்ளே நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். பேதுரு சொல்கிறார், 1 பேதுருல 4:12 வாசிங்கன்னா இப்படி தான் சொல்லுவார், அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஏதாவது ஏதாவது துன்பம் நடந்துச்சுன்னா, ஏதோ எதிர்பாராது நிகழ்ந்து விட்டது என்று எண்ணி வியக்காதீர்கள், மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் இத்தனை பங்கு கொள்கிறீர்கள் என்று மகிழுங்கள். அப்பொழுதுதான் கிறிஸ்து வெளிப்படுகிற நாளில் இன்னும் மகிழ்ந்து பேரு வகை கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் நீங்கள் பயப்படாதீங்க, வியக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. இயேசுனுடைய துன்பங்கள் எனக்கு பங்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி அப்போ தான் அவர் மகிமையோடு வரும்போது இன்னும் மகிழ்ந்து பேரு வகை கொள்வீர்கள் என்று இவரை போல நானும் சாட்சிய வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அடுத்ததாக அந்திரேயா. இந்த அந்திரேயா கிபி 60-70 காலகட்டத்தில் நற்செய்தி அறிவித்தவர். முதல்ல கிறிஸ்துவை பின்பற்றியவர், பேதுருவை அழைத்தவர். எங்கெல்லாம் நற்செய்தி அறிவித்தார் என்றால் உக்ரைனில், ரஷ்யாவில், துருக்கியில், ஆசியா, இந்த மாதிரி பல இடங்களில் அவர் நற்செய்தியை அறிவித்தார். இவருடைய மரணம் எப்படி இருந்துச்சுன்னா, எக்ஸ் வடிவ சிலுவையில் இவரை அரைஞ்சாங்களாம். 3 நாட்கள் சிலுவையில் தொங்கி 3ஆம் நாளில் இறக்குறார். சொல்கிறாரு, இந்த சிலுவை சாவுக்காக நான் நீண்ட நாள் ஏங்கினேன். யோசிச்சு பாருங்கள், ஏங்கி இருக்கிறாரு, எனக்கு இந்த சிலுவை சாவு வேணும்னு சொல்லி. அதனால் எக்ஸ் வடிவத்தில் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டம். எக்ஸ் வடிவ சிலுவையில் இவரை அரைஞ்சிருக்கிறாங்க. 2 நாள் சிலுவையில் தொங்கி கொண்டு என்ன செஞ்சாரான்னு தெரியுமா? வழிப்போக்கர்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். நீண்ட நாளாக ஏங்கி இருக்கிறார் இந்த சிலுவை மரணத்திற்காக. 3ஆம் நாளில் தன்னுடைய உயிரை விட்டார் என்று வாசிக்கிறோம். இவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மத்தேயு 16:24-25 வாசிக்கிறோம்ல. இயேசு சொல்கிறார்ல, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் திறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக்கொள்கிற எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டு அதை இழப்பவர் வாழ்வை பெறுவார்னு சொல்கிறாரு. நம்மளுடைய சுயநலத்தெல்லாம் விட்டுட்டு என் இயேசுவுக்காய் நான் எதை செய்கின்றேன்? நான் என்னை மறக்கணும், என்னுடைய தன்னலத்தை மறக்கணும், என்னுடைய சுயநலத்தை மறக்கணும், என்னுடைய பெருமையை மறக்கணும், என்னுடைய ஆணவத்தை மறக்கணும், என்னுடைய பதவிகளை மறக்கணும், இயேசுவை பின்பற்றணும், என் சிலுவையை நான் தூக்கணும், என் துன்பத்தை தூக்கணும், இயேசுக்காய் நான் வாழணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்ததாக யாக்கோப். செபதேயுனுடைய மக்களில் ஒருவர் யாக்கோபு. யோவானுடைய சகோதரர். இடியின் மக்கள் என்று இவரை சொல்லுவாங்க. இடி முழக்கம் போல இருக்கும் இவங்களுடைய மறை செய்திகள் எல்லாம். இவர் முதல்ல எருசலேமில் போதித்தார், அதுக்கப்புறம் ஸ்பெயின் சென்று அங்கு போதித்தார்னு வாசிக்கிறோம். முதல் அப்போஸ்தலர் இரத்த சாட்சியாக மரித்தவர் இந்த யாக்கோப். திருத்தூதர்கள் பணி 12வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா தெரியும். இந்த ஏரோது அரசன் அகிரிப்பா அவர் தான் இவரை கொலை செஞ்சார். அதில் வாசிச்சிங்கன்னா தெரியும். திருத்தூதர்கள் 12:1-2 வாசிச்சிங்கன்னா தெரியும். வாசிக்கலாமா? திருத்தூதர்கள் 12:1. அதில் இப்படியாக வாசிப்போம். ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த பலரை துன்புறுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். யூதர்கள் மகிழ்ச்சி அடைந்ததை கண்டு தொடர்ந்து பேதுருவையும் சிறையில் அடைத்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ யூதர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி திருத்தூதர்களை துன்புறுத்தும் போது, கொலை செய்யும் போது, சிறையில் அடைக்கும் போது அந்த அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக என்ன செய்கிறான்? இந்த அகிரிப்பா அரசன், ஏரோது அரசன் வாளால் கொன்றான். இரத்த சாட்சியாக மரித்திருக்கின்றார் யாக்கோபு. யோவான் நற்செய்தி இயேசுவினுடைய அந்த உயிர்ப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆண்டுடைய அந்த நற்செய்தியை அறிவித்தவர். இந்தியாவில் நிறைய இடங்களில் நற்செய்தியை அறிவித்தவர் இவர். இயேசுக்காக இரத்த சாட்சியாக மரித்திருக்கின்றார். இவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? 1 பேதுருல வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் 14 வாசிச்சிங்கன்னா தெரியும். அந்த யாக்கோபு, கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் மாட்சி மிக்க தூய ஆவி உங்கள் மீது தங்கும்.
யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டா நீங்கள் பேர் பெற்றவர்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, பேர் பெற்றவர்கள். மற்றவங்க யாராவது நம்ம மேலே வசை கூறும்போது, நம்மளை துன்புறுத்தும் போது மாட்சிமிக்க தூயாவே உங்கள் மீது தங்குகிறதுன்னு சொல்லி கிறிஸ்துவுக்காக நாம் பொறுமையோடு சகித்துக்கொள்ள இந்த யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்த திருத்தூதர் பர்த்திமேயு. இவருடைய இயற்பெயர் நத்தனியேல். ஆண்டவர் எல்லா திருத்தூதர்களுக்குமே புதிய பெயர் கொடுப்பார். இவர் கலிலேயாவில் உள்ள அந்த பாலஸ்தீனத்தில் பிறந்தவர். இவரை பற்றி தெரியும். யோவான் 1:47 நம்ம வாசிக்கும்போது பிலிப்பு முதல்ல ஆண்டவர் திருத்தூதராக அழைக்கிறார். பிலிப்பு நத்தனியேலை கூப்பிடுறார். என்ன சொல்கிறாருன்னா, இறைவாக்கினர்களும் மோசே திருச்சட்ட நூலில் குறிப்பிட்ட மோசே குறிப்பிட்டவரை நான் பார்த்தேன். நாசரேத்தூரில் உள்ள யோசேப்பின் மகன் இயேசு இவரே அப்படின்னு சொல்லும்போது நத்தனியேல் என்ன சொல்கிறார், நாசரேத்துலேருந்து நல்லது ஏதாவது வரக்கூடுமா, வந்து பாரும் அப்படின்னு சொல்கிறார் பிலிப்பு. அப்போ இயேசுக்கிட்ட கூட்டு வந்தோடனே இயேசு சொல்கிறார், இவர் கபடற்றவர், உண்மையான இஸ்ரேலர் அப்படின்னு சொன்ன உடனே நத்தனியேல் கேட்குறாரு இயேசுக்கிட்ட, என்னை பற்றி எப்படி உங்களுக்கு தெரியும்? உடனே இயேசு சொல்கிறார், அத்திமரத்தின் கீழ் நான் உன்னை கண்டதால் அன்று நீ பிலிப்பு உங்ககிட்ட பேசுவதற்கு முன்பே நீ அத்திமரத்தின் கீழ் இருந்த, நீர் இறைமகன், நீங்கள் இஸ்ரேலுடைய அரசன் ரவி அப்படின்னு சொல்கிறார். நான் உன்னை அப்படி சொன்னதாலா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறார். அந்த அளவிற்கு நத்தனியேலுடைய இயேசுவினுடைய அந்த ஒரு சந்திப்பு இருந்துச்சு. அப்போ நத்தனியேலை இயேசு ஒரு மாசற்றவர், ஒரு கபடற்றவர், உண்மையானவர் என்று சான்று பகர்ந்தார். அதற்கேற்ப அவரும் அந்த மாசற்ற ஒரு வாழ்க்கையோட, உண்மையான ஒரு வாழ்க்கையோட, கபடற்ற ஒரு வாழ்க்கையோட வாழ்ந்தார். அவர் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து பல நாடுகளை நற்செய்தி அறிவித்தார். இந்தியாவில் மதுரை, காஞ்சிபுரம், இந்துக்கள் இருக்கிற இடத்துல, பிராமணர்கள் இருக்கிற இடத்துல நற்செய்தி பணியை செய்தார். இறுதியாக அர்மேனியான்கிற இடத்துல நற்செய்தி பணி, நோய்களை குணமாக்கினார். இறந்தவர்களெல்லாம் உயிரோடு எழுப்புனதுனால அஸ்தியாகஸ்ங்கிற அரசன் இவரை கொன்றான். எதற்காக தெரியுமா? நற்செய்தி பணிக்காக. இவர் உயிரோடு இருந்தபோது இவர் எப்படி இறந்தாருன்னா, தோலெல்லாம் உயிரோடு இருந்த போதே இவருடைய தோலை உரிச்சு ரத்தம் சிந்த வைத்து தலையை வெட்டி கடலில் உடலை போட்டாங்களாம். அப்போ எவ்வளோ சித்திரவதை பாருங்களேன். இரத்த சாட்சியாக அவர் மரித்திருக்கிறார். மாசற்றவர்னு சொன்னார். அப்போ அந்த தூதர்கள் சீடர்களுக்குள்ள முக்கியமான ஒரு பண்பு என்ன தெரியுமா? மாசற்ற கள்ளங்கபடவற்றவர்களாக இருக்கணும். நாமளும் அப்படி தான் இருக்கணும். அதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். இவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி எபேசியர் 1:4 வாசிக்கிறது போல, நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் இருக்குமாறு கடவுள் நாம் உலகம் தோன்றுவதற்கு முன்பே தன் மகன் கிறிஸ்து வழியாக நம்மை தெரிந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ எதற்காக நம்மளை படைச்சிருக்கிறாராம், தெரிந்தெடுத்திருக்கிறாராம்? நம்ம பரிசுத்தவர்களாக இருக்கணும், மாசற்றவர்களாக இருக்கணும், கள்ளம் கபடற்றவர்களாக இருக்கணும். இவரை போல இந்த பண்பு இருந்ததுனால நத்தனியேல் பர்த்திமேயுவாக பெயர் மாற்றப்பட்டு அழைக்கப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்திருக்கின்றார். இவரை போல நாமும் சாட்சிய வாழ்க்கை வாழ்வோமா? அடுத்ததாக பிலிப்பு. இவருடைய பணி என்னென்னா, இயேசுக்கும் சீடருக்கும் உணவு தயாரிக்கிற பணி இந்த பிலிப்புக்கு இருந்தது. அதனால தான் யோவான் நற்செய்தி 6 வாசிங்கன்னா தெரியும், 5வது வசனத்தில், பெருந்திரளான மக்கள் வந்ததும் இயேசு பிலிப்புட்ட கேட்குறார், இத்தனை பேருக்கு உணவு எங்கிருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, மக்களுக்கு எங்கிருந்து உணவு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிலிப்புட்ட கேட்குறார். இவர் உணவுக்கான ஒரு பொறுப்பு இவர் கொடுக்கப்பட்டிருந்தது. பெத்சாயிதாவில் பிறந்தார். இந்த ஊரில் தான் பேதுருவும் அந்திரேயாவும் கூட பிறந்தாங்க. பிலிப்பு நற்செய்தி அறிவித்தார். சிரியா, பிரிகியா, துருக்கி அந்த பகுதிகளெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கிறார். இவர் சிந்திக்கும் இயல்பு கொண்டவராம், நிறையா சிந்திப்பார். அதனால் நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் நற்செய்தியில் இயேசுக்கிட்ட நிறைய கேள்வி கேட்பார். யோவான் 14 கூட வாசிக்கிறோம்ல, இயேசுவே தந்தை எங்களுக்கு காட்டும், அது மட்டும் எங்களுக்கு போதும்னு சொல்லி வித்தியாசமாக நிறைய கேள்விகளை சிந்திச்சு ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார். இவர் கிபி 80-90 நற்செய்தி பணி ஆற்றிக்கொண்டு வரும்பொழுது பாம்பை மக்கள் கடவுளாக வழிபட்டு வந்தாங்க. அது தவறுன்னு சொல்லும்போது கோவில் பூசாரிகள் என்ன செஞ்சாங்களா தெரியுமா? இவரை சிலுவை மரத்தில் தலைகீழாக அரைந்து கல்லால் எறிந்து கொன்றாங்க. இவரையும் சிலுவையில் தலைகீழாக இருந்து கல்லால் எரிந்து கொன்றாங்க. அப்போ கூட சொன்னது, நான் இயேசு விட்டு விலக மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன் என்று இறுதி நேரத்தில் அப்படியே இருந்தார். மறுதளிக்கவே இல்லை. இவர் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரை மீட்கப்படுவர். இறுதி வரை நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவரை விட்டு நம்ம பின் வாங்கக்கூடாது. எபிரேயரில் வாசிக்கிறோம், நாம் பின் வாங்கி அழிவுறுவோர் அல்ல, நம்பிக்கையில் நாம் முன் செல்லக்கூடியோர்.
அதனால் இவரை போல எந்த நேரத்தில் என்ன கஷ்டமோ துன்பமோ என்ன இயேசுவுக்காக நான் இறுதி வரை நிற்பேன் என்று சொல்லி இறுதி வரை உறுதியாக நிலை நிற்க இந்த திருத்தூதர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இவரை போல நாம் சாட்சிய வாழ்க்கை வாழ்வோமா? அடுத்ததாக யோவான், இயேசுவினுடைய அன்பின் சீடர், இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்திருந்தவர் என்று யோவான் 13:23 வாசிக்கிறோம். இவர் மட்டும்தான் இயேசுவின் அந்த இறப்பில் இறுதி வரை இயேசுவோடு நின்றவர். இயேசுனுடைய மரணத்தையும் பார்த்தார், அவர் கடைசியாக உயிர் மூச்சு விடுறதையும் பார்த்தார், அவருடைய உயிர்ப்பையும் பார்த்த சீடர் இவர். அதனால தான் இந்த சீடரிடம் தன்னுடைய அன்பு தாயை இயேசு விட்டு சென்றார். இவர் தான் தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த திருவழிப்பாட்டு காட்சிகளை ஆண்டவர் இவருக்கு விளக்கினார், இவர் எழுதினார்னு வாசிக்கிறோம். நற்செய்தி பணிக்காக இவர் கைது செய்யப்பட்டார், கொதிக்கும் எண்ணெயில் அவர் வீசப்பட்டார். ஆனாலும் எந்த விதமான காயம் எதுவுமே உடல் சேதம் இல்லாமல் அற்புதமாக அவர் ஆண்டவர் பாதுகாத்தார். அப்புறம் என்ன செஞ்சாங்க? நீரோ மன்னன் விஷப்பூச்சிகள்லாம் நிறைஞ்ச பத்மு தீவில் கல் உடைக்கிற தொழிலில் அவரை கொண்டு விட்டாங்க, ஒரு அடிமை மாதிரி அங்கே ஈடுபடுத்தப்பட்டார். அங்கே இவர் மட்டும்தான் திருத்துதர்களே இயற்கை மரணம் அடைந்தார். இவர் ஒருவர் தான் இயற்கை மரணம் அடைந்தார். இந்த யோவான் நமக்கு திருத்துதர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? 1 யோவான் 1 வாசிக்கிறோம். ஏன்னா நேர்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தவர். அவர் சொல்கிறார், 1 யோவான் 1 தொடக்கத்துலேருந்து வாசிங்கன்னா தெரியும். நாங்கள் தொடக்கத்தில் இருந்த வாக்கை எங்களுடைய காதுகளால் கேட்டோம், கண்களால் கண்டோம், உற்று நோக்கினோம், கைகளால் தொட்டுணர்ந்தோம். அதனால் நாங்கள் கேட்டிருந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறோம். என்ன சொல்கிறாரு? இயேசு ஒளியாக இருந்தார், அவர்கிட்ட இருள் என்பதே இல்லை. நீங்கள் இருளில் இருந்து கொண்டு நாங்கள் ஒளியில் இருக்கிறோம் என்று சொல்வீர்களானால் நீங்கள் பொய்யராவீர்கள், உண்மை உங்ககிட்ட இல்லை. அதனால் ஒளியின் மக்களாக இருங்க, இருளிலிருந்து வந்துருங்கன்னு சொல்லி, பாவத்திலிருந்து வந்துருங்க. நாங்கள் இயேசு கூட இருந்தோம், அவர் ஒளி, அவர்கிட்ட இருள் கிடையாது, நாமும் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று யோவான் எடுத்துரைக்கிறார். எனவே இந்த செய்தியை நாம் கேட்டு ஒளியின் பிள்ளைகளாக நான் இருப்பேன், இருளிலிருந்து தீமையிலிருந்து நான் அறவே ஒழிப்பேன் என்று சொல்லி இவரை போல வாழ, சாட்சிய வாழ்க்கை வாழ, ஒளியின் மக்களாக வாழ நாம் ஒப்பு கொடுப்போமா? அடுத்ததாக இதோ இந்த ஜூலை மாதத்தினுடைய திருவிழாவை நாம் மேற்கொள்கிற நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய புனித தோமா, இந்தியாவுக்கு வந்து அவருடைய திருப்பாதத்தை பதித்து நற்செய்தியை அறிவித்து நம்பிக்கை விதையை விதைச்சு நம்ம இவரை பற்றி சொல்லும்போது நம்பிக்கை இல்லாத தோமையார்னு சொல்லுவோம். ஆனால் அந்த நம்பிக்கையினுடைய ஆழம் இவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா, தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் எத்தனை இந்தியாவில் உள்ள எல்லா இடங்கள்லையும் நற்செய்தியை விதைத்தவர். இன்றைக்கி 100 மடங்காக திருச்சபைகள் வளர்ந்திருக்கிறது என்றால் புனித தோமையாரால் தான். உயிர்த்த இயேசுவே ஆண்டவரே என் தேவனே என்று நம்பிக்கை அறிக்கை செய்தவர். யோவான் நற்செய்தி 11:16 பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தைரியமான திருத்தூதர். இயேசு சொல்கிறாரு, லாசர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி செய்தி வருது, அங்கே போவோம்னு சொல்லும்போது சீடர்கள் சொல்கிறாங்க யூதேயாவுக்கு போக வேண்டாம், ஏன்னா யூதர்கள் கல்லெறிய முயன்றார்கள், அங்கே போக வேண்டாம்னு சொல்கிறாரு. ஆனால் திதிம் என்ற தோமா என்ன தெரியுமா சொல்கிறாரு? வாருங்கள் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம். தைரியம், போனால் கல்லறிவாங்க, இயேசு கூட இருக்கிற இவங்க மேலேயும் கல்லறிப்படும், இறக்குறதுக்கும் தயாராய் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம்னு சொல்லி போனவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு நாடுகளிலெல்லாம் இவர் நற்செய்தி அறிவிக்கிறார். கிபி 52 இந்தியா, கேரளா, சென்னை, மயிலாப்பூர் என்ற இடங்களிலெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறார். மலபார் பகுதியில் 7 திருச்சபைகளை அவர் நிறுவியிருக்கிறார். அந்த தமிழ்நாட்டில் மயிலாப்பூரில் நற்செய்தி பணி ஆற்றின போது தான் கோவில் பூசாரிகள் ஈட்டியினால் அவருடைய பின்புறமாக குத்தி கொன்றார்கள். அவர் வேத சாட்சியாக, இரத்த சாட்சியாக நம்பிக்கையின் விதையை இந்திய மண்ணில் விட்டு கிறிஸ்தவத்தினுடைய பெருமையையும் மாண்பையும் உயர்த்தி தன் உயிரை விட்டிருக்கிறார் புனித தோமா. இவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? நம்பிக்கையின் அடையாளம் இவர். எபிரேயர் 3:12 வாசிக்கிறோம்ல, நம்பிக்கை இல்லாத உள்ளம் வாழும் கடவுளை விட்டு அகலும், இந்த தீய உள்ளம் உங்களில் எவரும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். அப்போ நம்பிக்கை இல்லாத உள்ளம் என்ன உள்ளமா? தீய உள்ளம். அது நம்மக்கிட்ட பல நேரம் இருக்குது. ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா நம்பிக்கையை விட்டு வெளியே வந்துடும், நம்பிக்கையை அகன்றுடும், ஆண்டவர்கிட்டே போகிறதில்ல, வார்த்தையை வாசிக்கிறதில்ல, ஆலயத்துக்கு போகிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல. இந்த நம்பிக்கை இல்லாத உள்ளத்தை இறைவார்த்தையில் என்ன சொல்கிறோம்? தீய உள்ளம். இந்த நம்பிக்கை இல்லாத உள்ளம் உங்களில் யாருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள்.
தோமா நமக்கு கொடுக்குற புனித தோமா கொடுக்குற செய்தி இதுதான். எனவே எந்த சூழ்நிலையில் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன் என்று சொல்லி இவரை போல ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழுமா. அடுத்தது மத்தேயு. இவர் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறார், டேக்ஸ் கலெக்டர், அரசாங்க பணி, வரி வசூலிக்கின்றவர் இவருடைய பணி. எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய செல்வாக்கான இடம். ஆனால் ஆண்டவர் அழைத்தோன்னு அழைப்பை ஏற்று வருகிறார். வாசிக்கலாமா? மார்க் நற்செய்தி 2:14 வாசிக்கலாமா? பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கசாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். ஆமென். பிரைஸ் லார்ட். ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இயேசு, என் பின்னே வா. உடனே உடனே எழுந்து பின்பற்றி சென்றார். எல்லா பணம், எல்லா பதவி, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அப்படியே இயேசுவினுடைய பின்னால் சென்றார். இவர் எழுத்தறிவு மிக்கவர், ரொம்ப ஆழமான எழுத்தறிவு இவருடைய எழுத்தறிவு. அதனால தான் மத்தேயு நற்செய்தி 5 நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மலை பிரசங்கம். உலகத்திலேயே சிறந்த ஒரு பிரசங்கம், சிறந்த ஒரு செர்மன் எதுனா மலை பிரசங்கம் தான். அது காந்தியடிகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால சத்தியாகிரகம், அந்த போராட்டம், அகிம்சையில் போராடி இந்தியாவிற்கு ஜெயத்தை, வெற்றியை வாங்கி கொடுத்ததற்கு இந்த மலை பிரசங்கம் ஒரு முக்கியமான பகுதி. காரணம், இவருமே யூதேயா, ஈரான், எத்தியோப்பியா பகுதிகளில் நற்செய்தி அறிவித்தார். கிபி 60-70 அந்த நூற்றாண்டு காலத்தில் வாளினால் இறந்தார், குத்தப்பட்டு. சில குறிப்பு சொல்லுகிறது, இவர் தலை வெட்டப்பட்டு மரித்தார். இவர் ஒரு பெரிய செல்வந்தர். இவர் நமக்கு, இந்த திருத்தூதர் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? மத்தேயு நற்செய்தி 6:21 வாசிக்கிறோம்ல, உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். நம்ம செல்வம் பதவின்னு சொல்லிட்டே இருந்தோன்னா ஆண்டவரை பின்பற்ற முடியாது. யாருமே 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒன்று செல்வத்துக்கு, இல்லைன்னா கடவுளுக்கு. எதுன்னு சொல்லி டிசைட் பண்ணார் மத்தேயு? கடவுள் தான் சொல்லிட்டு செல்வத்தை விட்டுட்டு அவரை பின்பற்றி தன்னுடைய உயிரை கொடுத்தவர். நற்செய்தி பணிக்காக, இயேசுக்காக இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். இவரை போல வாழ, இந்த உலக மாயைகளை, உலக செல்வத்தை விட்டு இயேசுவை பின்பற்ற இந்த திருத்தூதர் நமக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறார். பின்பற்றுவோமா இவருடைய வழிகளை? அடுத்ததாக யாக்கோபு, சின்ன யாக்கோபு என்று அழைக்கப்படுகிற அல்பேயுனுடைய மகன் யாக்கோபு. இவர் குள்ளமானவர். இவர் யூத சட்டங்களை எல்லாம் ஊக்கமாக கடைபிடித்தவராம், முக்கியமானவர். இறை பணியை சிறப்பாக செஞ்சவர். யூத குருவான அன்னாஸ் என்கிற என்ன செய்கிறார், இவருக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டி இவர் ரொம்ப கடைபிடிக்கிறாரு, ரொம்ப நற்செய்தியை அறிவிக்கிறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, ரொம்ப ஃபெய்த் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, ஒரு கூட்டத்தை கூட்டி இவர் எதிராக ஒரு சான்றை கூட்டி ஆலயத்தினுடைய உச்சிலிருந்து கீழே தள்ளி கல்லால் எறிந்து, கீழே தள்ளி இருக்கிறாங்க, சரியாக சாகலை, மறுபடியும் கல்லால் எறிந்து துடி துடிக்க கொன்றார். ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா, இவருடைய மரணத்துக்கு பிறகு இன்னும் நிறைய விசுவாசிகள் வந்தாங்கன்னு வாசிக்கிறோம். நிறைய மக்கள் ஆண்டவருக்குள்ள, இயேசுக்குள்ள நம்பிக்கை வைத்தார்கள்னு. அவர் வாழும் போதை விட அவருடைய மரணத்துக்கு பிறகு நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அவருடைய மரணம் பலரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர இவர் காரணமாக இருந்தார். இவருடைய முக்கிய பண்பு என்னன்னா, அந்த வார்த்தையை கடைபிடிப்பார், சட்டத்தை கடைபிடிப்பார், கட்டளைகளை கடைபிடிப்பார். அதை தானே இயேசு சொல்கிறார், வார்த்தையை கேட்குறோம், நம்ம கடைபிடிக்கிறோமா? $. இணைச்சட்ட 28:1 வாசிக்கிறோம்ல, இன்று நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் சட்டங்களையும் நீங்கள் இன்று கருத்தாய் கடைபிடிங்க, அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மேலே அவங்கள உயர்த்துவேன். ஆண்டவர் நம்மளை உயர்த்த ஆசைப்படுறாரு, செய்வார். ஆனால் நாம் என்ன செய்வோருடைய கட்டளைகளை கருத்தாய் கடைபிடிக்கணும். இவரை நம்ம மேற்கொண்டு, இவர் எப்படி கட்டளைகளை ஊக்கமாய் கடைபிடித்தாரோ, வார்த்தையை ஊக்கமாய் கடைபிடித்தாரோ, நற்செய்தி பணி ஆற்றினார், வார்த்தையை பிரசங்கித்தார், கடைபிடித்தார். நான் பிரசங்கிக்கிறேன், நான் கடைபிடிக்கிறேனா? நான் வாசிக்கிறேன், கடைபிடிக்கிறேனா? எனக்கு சட்டம் தெரியும், கட்டளை தெரியும், நான் கடைபிடிக்கிறேனா? நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? இந்த ஒரு திருத்தூதரை போல என் ஆண்டவருடைய கட்டளைகளை நான் கடைபிடித்த ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? அடுத்ததான திருத்தூதர் ததேயு, யூதா ததேயுன்னு சொல்லி அழைக்கப்படுகிற ததேயு. இவரும் இயேசுவினுடைய இதயத்துக்கு நெருக்கமானவர். இவரும் இயேசுக்கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறவர், ஆழமான ஆன்மீக உணர்வு கொண்டவர் இந்த ததேயு. அதனால தான் இயேசுக்கிட்ட கேள்வி கேட்குறார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்தில் 22வது வசனம் வாசிக்கலாமா? யூதா, இஸ்காரியோத்து யூதாசு அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகுக்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே,
ஏன் என்று கேட்டார். ஆமென். கேட்குறாரு. ஆண்டவர் இயேசுவே, உங்கள் உலகத்திற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போகிறீரேன்னு சொல்லும்போது இயேசு அழகான ஒரு உண்மையை சொல்றார். என் மீது அன்பு கூறுகின்றவர் என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பவர். என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பவர்கிட்ட பிதா அன்பு கூறுகிறார். நாங்கள் வந்து உங்ககிட்ட குடிகொள்வோம். அப்போ மூவர் இறைவன் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து வெளிப்படுத்தணும் அவசியம் இல்லை. இதுதான் தந்தைன்னு, நீங்கள் வார்த்தையை கடைபிடிங்க, நாங்கள் அன்பு கொண்டு உங்ககிட்ட வந்து குடிகொள்வோம் சொல்லி யூதா கிட்ட ஒரு ஆழமான கேள்விக்கு ஆழமான ஒரு பதிலை சொல்லுகின்றார். இவரும் கூட கிபி 60, 70, 80 ஆண்டுகளில் எருசலேம், யூதேயா, சிரியா, அரிமியா, பெர்ஷியா போன்ற பகுதிகளெல்லாம் நற்செய்தி பணியை ஆற்றுகிறார். இவரை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பற்றிய அறிவு, ஆண்டவரை பற்றிய தேடல்ல சென்று கொண்டே இருப்பார். இவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். இவர் எப்படி இறந்தாருன்னா, கோடாரியால் வெட்டப்பட்டு, தலை வெட்டப்பட்டு இறந்து இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். கோடாரி, மரம் வெட்டுகிற கோடாரியில் ஒரு மரத்தை போல மனுஷனை வெட்டி இரத்த சாட்சியாக இயேசுவுக்காக, தாய் திருச்சபைக்காக மரித்திருக்கிறார். நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? எப்படி ஒரு ஆழமான சிந்தனை, ஆழமான அறிவு ஆண்டவரை பற்றி இருந்தோ, நமக்கும் ஆண்டவரை பற்றி அறிவு இருக்கணும். நமக்கு இந்த பிள்ளைங்கள் எல்லாம் நெட்டில் நிறைய தேடுறோம், நிறைய ரிசர்ச் பண்ணுறோம், நிறைய உலகத்தனமான அறிவு. ஆனால் ஆண்டவரை பற்றி அறிவு இருக்கான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். அதனால் ஒசையா 6:6 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன், ஆண்டவரை பற்றிய அறிவையே விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நாம் ஆண்டவரை பற்றி அறிகின்ற அறிவை ஆண்டவர் விரும்புகின்றார். அப்போ நம்ம இந்த திருத்தூதர்களை பார்த்து கற்றுக்கொள்வோம். நான் இன்னும் உண்மை அறியணும், இன்னும் உண்மை அறியணும், இன்னும் பைபிளை வாசிப்பேன், இன்னும் தெரிந்து கொள்வேன். நேசுனா யார், அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, திருத்தூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என் ஆண்டவரை பற்றி என்று சொல்லி இன்னும் ஆண்டவரை பற்றிய அறிவில் நான் வளருவேன் என்று சொல்லி இவரை போல ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போமா? சீமோன், இவர் ஒரு ஆர்வமுக்கவர். சீமோன் பேதுரு வேற, இவர் பேர் வேற. இவர் ஒரு ஆர்வமிக்க ஒரு திருத்தூதர், உற்சாகமானவர். இவரை பற்றி எப்படி தெரியுமா நம்ம வாசிக்கிறோம்? மத்தேயு 10:4 வாசிங்கன்னா தெரியும். அந்த சீடர்களுடைய பெயர் பட்டியல் வாசிக்கும்போது, இவர் தீவிரவாதியாக இருந்த சீமோன், கனானையனான சீமோன். கனானையன்னா அரேபிய மொழியில் தீவிரவாதி. அப்போ இவர் ஒரு தீவிரவாதியாக இருந்திருக்கிறாரு. ஆனால் இயேசுவினுடைய திருத்தூதர்களால் அழைக்கப்பட்டோன்னே இறை பணியில் ஒரு தீவிரமாக செயல்பட்டிருக்காரு. எகிப்து, லிபியா, பெர்ஷியா போன்ற நாடுகளில் நற்செய்தி பணியை செய்கிறார். சிலர் சொல்கிறாங்க இவரை நற்செய்தி பணிக்காக வெட்டி கொன்றாங்கன்னு, சிலர் இவர் சிலுவையில் அறையப்பட்டதாக சொல்கிறாங்க. இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன தெரியுமா? முதல்ல தீவிரவாதியாக தான் இருந்தார், அப்புறம் மனம் மாறி ஆண்டவருக்குள்ளே வந்துட்டார். நாமும் பல நேரத்தில் பாவத்தில் தீவிரவாதியாக இருக்கிறோம். ஆனால் மத்தேயு 3:8 சொல்கிறது போல, நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்கள் செயல்களில் செய்து காட்டுங்கள். அவர் செஞ்சார். மனம் மாறினவர் என்பதை கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து இறந்து செயல்களால் காண்பித்ததை போல தீவிரமாக முதல்ல இருந்தவர் பாவத்தில், அடுத்தது தீவிரமாக ஆண்டுடைய வழிகளில் மாறினது போல நானும் நீங்களும் மனம் மாறியவர்கள் என்பதை நம்முடைய சொல்லால் செயல்களால் காட்ட இன்று இறைவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். இவருடைய அழைப்பை ஏற்று நாமும் இவரை போல ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ்வோமா? இறுதியாக யூதாஸுக்கு பதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்தியா. யூதாசு இருந்திருந்தால் இன்றைக்கி 12 அரியணை இருந்திருப்பார். காசுக்காக ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்ததுனால அதுவும் தேவனுடைய திட்டம்தான். அதனால் யூதாஸுக்கு பதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த திருத்தூதர் மத்தியா. மத்தியா அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னா தேவனுடைய பரிசு. சீட்டுக்குலுக்கி தான் எடுக்கிறாங்க. திருத்தூதர்கள் பணி 1 பார்த்தீங்கன்னா அந்த மேல் வீட்டு மாடி அறையில் அன்னை மரியாள் திருத்தூதர்கள் இருக்கிறாங்க. அங்கே ஜெபம் செய்து சீட்டு குலுக்கி எடுக்கப்படுகிறது. சும்மாலாம் சீட்டு குலுக்கல, அவரை எடுக்கிறதுக்கு முதல்ல ஜெபம், அதுக்கப்புறம் இன்னொன்று அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு காரணத்தை பேதுரு அழகாக சொல்லுவார். ஏன் இந்த மத்தியாவை தேர்ந்தெடுத்தாங்க? அது நமக்கு ஒரு சிறந்த பாடம். நம்மளே ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார், ஏன் எடுத்திருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு பாடம். வாசிக்கலாமா? திருத்துதர்கள் பணி 1ஆவது அதிகாரத்தில் 21, 22 வாசிக்கலாமா? ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர் தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும்.
ஆமென். பிரைஸ் அப்போ அவர் யோவான் தலை வெட்டப்பட்ட அந்த திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட நாள்ல இருந்து இயேசு விண்ணேற்பம் அடைந்த நாள் வரை இந்த மத்தியா கூட இருக்கிறார். திருத்தூதர்கள் அல்ல, ஆனால் அவங்களோட சீடர்களோடு இருந்திருக்கிறாரு. சீடர்களோடு இருந்திருக்காரு, திருத்தூதரா இல்லை. அதனால தான் இயேசுவோடு கூட இருந்தவங்க, சீடரோடு கூட இருந்தவங்கள தேர்ந்தெடுத்தார். சும்மாலாம் சீட்டுக்குலுக்கி யாரையும் தேர்ந்தெடுக்கலாம். அப்போ நாமும் இயேசுவோடு கூட இருக்கணும், அவருடைய வார்த்தையோடு கூட இருக்கணும். அப்போ தான் நாமும் தேர்ந்தெடுக்கப்படுவோம். நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. யோவான் நற்செய்தி 15:16 அழகா சொல்றாரு, நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்திருக்காரு? நீங்கள் கனி தரும் கனி நிலைத்திருக்கவே உங்களை ஏற்படுத்தினேன் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கனிதர, கிறிஸ்துக்குள் இணைந்து கனிதர, எல்லா பருவங்களிலும் கனிதர ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இவரும் கூட கப்பதோகியா, துருக்கி, காஸ்பியன் கடல் பகுதிகளெல்லாம் நற்செய்தி பணியை ஆற்றி கிபி 80-90களில் நற்செய்தி பணி ஆற்றி கல்லறிந்து கொல்லப்பட்டார். அப்போ பாருங்களேன், எல்லா திருத்தூதர்களும் அவ்வளோ ஒரு வேதனையான அவர்களுடைய சாவு. அந்த மீன் பிடிப்பவர்களை, கடலில் வலை வீசி கொண்டிருந்த மீன் பிடிப்பவர்களை தான் இயேசு அழைத்தார். மீன் பிடிப்பவர்களை மனுஷர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்தார். வந்தாங்க. வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறவங்கள மனிதருடைய மனங்களை பழுது பார்க்க அழைத்தார். வந்தாங்க. அதனால தான் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று வந்து அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்று இரத்த சாட்சியாக, வேத சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். அழைப்பின் மேன்மையை உணர்ந்திருந்தார்கள். நம்ம இன்னைக்கு 12 திருத்தூதர்களை தியானித்தோம். அவங்களுடைய மரணத்தை, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறது என்று தியானித்தோம். ஏன் இந்த இறுதியாக நம்ம இதை தியானித்து பாடலுக்குள்ளே செல்ல இருக்கிறோம்? ஏன் தெரியுமா? இத்தனை கொடிய சாவு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் இவ்வளவு கொடிய ஒரு வேதனை, ஒரு மரணத்தினுடைய சாவை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க? எபிரேயரில் வாசிச்சிங்கன்னா தெரியும். 11வது அதிகாரத்தில் 35 வாசித்து பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு, கிறிஸ்துவோடு நம்ம உயிர்த்தெழணும். உயிர்த்தெழுந்தால் நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, நிலைவாழ்வு உண்டு. அந்த ஒரே காரணத்துக்காக நான் உயிர்த்தெழுந்து தான் சிறப்புறுவேன். இப்போ வேண்டாம், இந்த காலத்தில் நான் சிறப்புறலைனாலும் பரவாயில்ல, நான் துன்புற்றாலும் பரவாயில்ல, வேதனையுற்றாலும் பரவாயில்ல, ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, அவமானமுற்றாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஒரு மறுவாழ்வு உண்டு, கிறிஸ்துவுக்குள்ளே உண்டு, நிலைவாழ்வு உண்டுன்னு சொல்லி எத்தனை துன்பங்களை அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா, சிலர் விடுதலை பெற மறுத்துட்டாங்க. சொன்னாங்க, நீ மறுதளிச்சுன்னா அவனை விட்டுருவேன், மறுத்துட்டாங்க. யாருமே விடுதலை பெறல. நம்முடைய புனிதர்கள், இறைவாக்கினர்கள் இதுக்கு பொருந்தும். அவங்களுமே விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர். விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறிப்பட்டனர். சிலர் 2ஆக அறுக்கப்பட்டனர். வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு ஒரு ஆடுகளை போல, ஒரு மிருகங்களை போல அவங்க அலைந்து திரிஞ்சாங்களாம். வறுமையுற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதி இல்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நிலைவெடுப்புகளிலும் பாலை நிலங்களிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவ்வளோ துன்பம் ஏன் பட்டாங்க தெரியுமா? இவ்வளோ கொடுமை ஏன் பட்டாங்க தெரியுமா? இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார்கள். பிரைஸ் தி லார்ட். நாமும் நம்பிக்கையினால நற்சான்று பெறதான் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால் எபிரேயர் 12:1 நம்ம அடிக்கடி சொல்கிறது போல, திரண்டு வரும் மேகம் போல இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, நம்மை எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கிற எந்த பாவத்தையும் உதறிவிட்டு கண் முன்னால் இருக்கிற அந்த ஓட்டத்தில், நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தயத்தில் மன உறுதியோடு தொடர்ந்து ஓட இன்னைக்கு அழைக்கப்படுறோம். எவ்வளோ நமக்கு சும்மா இருக்கட்டுமே, உலகத்தனமான சுமை, எவ்வளோ பாவம் இருக்கட்டுமே, எல்லாத்தையும் உதறிட்டு மன உறுதியோடு இந்த திருத்தூதர்களை போல நம்ம நம்பிக்கையில் தொடர்ந்து ஓட தான் இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, எபிரேயர் 12:4 வாசிக்கிறது போல, பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. நம்ம இன்னும் எதிர்த்து நிற்கலை ரத்தம் சிந்துற அளவுக்கு. ஒப்பு கொடுப்போமா? திருத்துதர்களைப் போல, இந்த புனித தோமாவை போல நானும் நீங்களும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம், ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ்வோம், அவருக்காக வாழ்வோம். அவருக்காக தோமா சொன்னாரே, வாருங்கள் அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம்னு சொன்னார்ல. நாமும் திருத்துதர்களைப் போல, இந்த தோமாவை போல நம்பிக்கை அறிக்கை ஒரு நாளும் செய்து நம்பிக்கை பயணம் செய்த
இவர்களைப் போல நானும் சாட்சிய வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி அப்படி ஒப்பு கொடுப்போமா? உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே, ஒரு போதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன், என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன், என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள், என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள், ஐயா நீரே என் கடவுள். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்ததோ, கண்டேன் கண்டேன் தேவனை கண்டேன், காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன், நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன், நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன், உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியே உலகெங்கும் எடுத்துரைப்பேன் ஒளியேற்றுவேன், உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியே உலகெங்கும் எடுத்துரைப்பேன் ஒளியேற்றுவேன், இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடிமாறாது சிதையாது இறை மாளிகை, உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன், நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, உங்களை மட்டும் நான் நம்பியிருக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த மன்றாட்டுக்குள்ளே செல்ல போகிறோம். பரிந்துரை ஜெபத்தை ஏற்கக்கூடிய ஆண்டவர், நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்கின்ற ஆண்டவர். எனவே என்ன கஷ்டத்தோட என்ன பிரச்சனைகளோடு வந்திருக்கிறோமோ நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். 2 அல்லது 3 என் பெயரின் நிமித்தம் எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர், இதோ அவருடைய பெயரினால் நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஒருங்கிணைக்கின்ற ஆவியானவர் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். எனவே உணர்ந்து நம்முடைய செவங்களை நம்பிக்கையின் வழியாக நாம் எடுத்துரைக்கிறோம். முதல்ல நம்முடைய தாய் திருச்சபைக்காக ஜெபிப்போம். நம்முடைய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நல்ல தகப்பனேப்பா, இதோ எங்களுடைய எல்லா துறவரத்தார் ஒப்பு கொடுக்குறோம். அருள் தந்தைகளை, திருத்தந்தைகளை, ஆயர்களை, குருக்களை, கன்னியர்களை, பங்குல பணிபுரிகின்ற எங்களுடைய எல்லா பங்கு தந்தையர்களை ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் ஜெபிக்க நேர்ந்து கொண்ட எல்லா தந்தையர்களையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பல்வேறு இடங்களில் வேலை செய்கிற அருட்தந்தைகள், அருட்சகோதரிகள் சவால்கள் மத்தியில் பணி செய்கிறாங்க. எவ்வளோ எதிர்ப்பு, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ சவால்கள், எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து போரிட நீங்கள் உங்களுக்கு உங்கள் தூய ஆவி துணையை கொடுக்க வேண்டுமாக ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் பிரசன்னத்தினால் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. எபிரேயர் 5 வாசிக்கிறோமே, யாரும் இந்த மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை, மாறாக ஆரோனுக்கு வருவது போன்று கடவுளிடமிருந்து அழைப்பு வர வேண்டும் என்று பிதாவே உங்ககிட்ட இருந்து வந்த அழைப்பு, அந்த திரு அழைப்பு. எனவே அந்த அழைப்பை ஏற்றிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் படி செய்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நாளும் தூய ஆவியே நீங்கள் எங்களுடைய எல்லா குருக்களை வழி நடத்துங்க. அவங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா வேதனை, எல்லா எதிர்பார்ப்பு, எல்லா நெருக்கடியில் இன்னல் உங்களுக்கு தெரியும். சில குருக்களாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அந்த பலவீனத்தோடு பணி செய்கிறார்கள். ஒரு நாளும் நற்செய்தி பணி செய்யும் பொழுது கைகளும் கால்களும் மனது உடலும் பலவீனமடைந்த நிலையில், உறவுகள் எல்லாம் இழந்த நிலையில் உமக்காக பணி செய்கிற அவர்களை ஒரு நாள் உங்கள் தூய ஆவினால் பலப்படுத்தும், திடப்படுத்தும். தூய ஆவியே துணையாக வாரும் என்று சொல்லி பாடலை நாங்கள் பாடி ஒப்பு கொடுப்போமா? தூய ஆவியே
என்னில் துணையாய் வாரும் துணையாய் வாரும் தூய ஆவியே என்னை நிரப்பிட வாரும் நிரப்பிட வாரும் இருள் நீக்கும் ஒளியாக என்னுள் வாரும் இறைஞானம் நம்பிக்கை தந்திட வாரும் இருள் நீக்கும் ஒளியாக என்னுள் வாரும் இறைஞானம் நம்பிக்கை தந்திட வாரும் பிறவோடும் சுதனோடும் இணைத்திட வாரும் திருச்சபையை வழி நடத்தும் ஆவியே வாரும் தூய ஆவியே என்னில் துணையாய் வாரும் துணையாய் வாரும் தூய ஆவியே எம்மை நிரப்பிட வாரும் நிரப்பிட வாரும். இதோ இந்த நேரத்தில் சீடர்களை பற்றி தியானித்தோம். 12 திருத்தூதர்களை. அவங்க மட்டும் இல்லை, நாமளும் சீடர்கள் தான். உலகின் கடை எல்லை வரை நீங்களுடைய சாட்சிகளுடைய சீடர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவருடைய பெயரினுடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் சீடத்துவ வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? யோவான் 13:35 சொல்கிறார்ல, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ நாம் சீடத்துவ வாழ்க்கைக்குள்ளே வாழ மறந்திருந்தால் அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் நல்ல தகப்பனை எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து அவன் அவள் என்று பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே. மூவர் இறைவனுடைய அழைப்பு இந்த கிறிஸ்துவ அழைப்பு. 1 பேதுரு 1:1 முதல் வாசிக்கும் பொழுது, கடவுளுடைய முன்னறிவிப்பின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படவும் தூய ஆவியானவரால் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்று வாசிக்கிறோம். ஆம் இறைவா, மூவர் இறைவனுடைய அழைப்பு கடவுள் முன் அறிவித்திருக்கிறார். இயேசுவருடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். தூயாவி எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி மூவர் இறைவனுடைய அழைப்பை தெரிந்தெடுப்பை நாங்கள் மறந்து, சீடத்துவ வாழ்க்கையை மறந்து, கிறிஸ்தவ வாழ்க்கையை மறந்து, ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழாமல் மனம் போன போக்கில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, பிறருக்கு முன்மாதிரி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அழைப்பின் மேன்மையை உணரலை ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத அந்த அழைப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதே. ஒரு நாள் நாங்கள் பணி செய்ய, உமக்காய் வாழ, எழுந்து பிரகாசிக்க, ஒளியின் மக்களாக வாழ இந்த அழைப்பின் மேன்மையை நாங்கள் உணரல ஆண்டவரே. எங்களுக்கு இந்த ஊழியத்தை தந்திருக்கிறீரே, இந்த ஊழியத்தின் மேன்மை அழைப்பை உணராமல் எங்களுக்குள்ளே நாங்கள் பெருமை பாராட்டி கொண்ட நேரங்கள் நாங்கள் எங்களை மாற்றும் அப்பா. அழைப்பின் மேன்மையை உணர அழைத்தவரே, இமை அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி பாடி ஒப்பு கொடுப்போமா? அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. இதோ இந்த நேரத்தில் செய்த பாவத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம். ரோமேர் 7 பவுல் அழகாக சொல்லுவார், ஆண்டவரே நான் விரும்புகிற நன்மையை செய்ய முடியல, விரும்பாத தீமையை தான் செய்கிறேன், எனக்குள்ளே குடிக்கொண்டிருக்கிற பாவம். அதுலேருந்து வெளியே வர தூயாவினுடைய துணையை கேட்பார். நாமும் இப்போ ஜெபிக்க போகிறோம். பல நேரத்தில் செய்த பாவத்தையே திரும்பி செய்து கொண்டிருந்தால் அவருடைய இரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு நாம் என்ன மதிப்பு கொடுக்குறோம்? அதனுடைய விலை என்ன? இரத்தத்தினுடைய விலை என்ன?
விலையேற பெற்றோருடைய இரத்தத்திற்கு எதிராக நான் இன்னும் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறேனே, அந்த பாவத்திலிருந்து விடுபட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிப்போமா. எங்களுக்காக உமது இன்னுயிரையும் கொடுத்தீரே, இறுதி துளி இரத்தத்தையும் கொடுத்தீரே, மரணம் மட்டும் தந்தைக்கு கீழ்ப்படிந்தீரேப்பா. நாங்கள் இன்னும் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உமது திருச்சிலுவை எங்களுடைய பாவத்தினால நாங்கள் அர்த்தமற்றதாக்கி கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 6:4 வாசிக்கிறோமே, நீங்கள் ஒளியை பெற்று தூயாவினுடைய கொடையை பெற்று தூயாவியை சுவைத்தவர்கள், ஒருமுறை ஒளியை பெற்றவர்கள், கொடையை பெற்றவர்கள், தூய ஆவியை சுவைத்தவர்கள், கடவுளுடைய வல்லமையையும் வரவிருக்கிற கடவுளுடைய அந்த வார்த்தையையும் சுவைத்த இவர்கள் நெறிபிறழ்ந்து விடின் மீண்டும் இவர்களை புத்துணர்வு பெற செய்து மனம் மாற்றுவது அரிது. ஏனெனில் இவர்கள் சிலுவையில் வேண்டுமென்றே வெளிப்படையாக கடவுளை இழிவுபடுத்துகிறார்கள் என்று வாசிக்கிறோம். என்னுடைய அர்த்தம் என்னன்னா, அன்னைக்கு யூதர்கள் தெரியாமல் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றாங்க. இன்றைக்கி நமக்கு எல்லாம் தெரியும். ஒளினா என்ன, தூயாவினா என்னென்னு தெரியும், வார்த்தைனா என்னென்னு தெரியும், வல்லமைனா என்னென்னு தெரியும், நன்மைனா என்னென்னு தெரியும், பாவம்னா என்னென்னு தெரியும். எல்லாம் தெரிந்தும் மீண்டும் மீண்டும் நாம் பாவம் செய்து இறைமகன் இயேசுவை வேண்டுமென்றே நாங்கள் சிலுவையில் ஏற்றி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை மன்னிங்க, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. செய்த பாவத்தை நாங்கள் திரும்ப திரும்ப செய்யாமல் இருக்க ஒப்பு கொடுக்குறோம். செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம். மனம் மழுங்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பாவத்தை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுடைய பாவங்களை கழுவுங்க, உங்கள் இரத்தத்தால் கழுவுங்க, கழுவி கழுவி எம்மை தூய்மையாக்கும் என்று சொல்லி அப்படி ஒப்பு கொடுப்போமா. நம்முடைய பாவங்களை, நம்முடைய சிந்தனைகளை, எண்ணங்களை, பாவக்கரைகள் அவருடைய இரத்தத்தினால் கழுவட்டும். அப்படி ஒப்பு கொடுப்போம். அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீர்தானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தினாய். என் பழி பொய் போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. நான் பானியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். இயேசையா 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 இயேசையா. இதோ இறுதியாக அப்படி எல்லா பொதுவான கருத்துக்களை பல தேவைகளோடு வந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க போகிறோம். என்னென்ன வியாதிகள், வருத்தங்கள், என்னென்ன மனக்கவலைகள் இருக்கிறதோ அப்படி ஒப்பு கொடுப்போமா. நல்ல தகப்பனே, எபேசியரில் 2வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல் எங்களுக்குள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாங்கள் வேண்டுபவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவர்கிட்ட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய தேவைகளை எல்லாம் முற்றிலும் அறிந்தவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். யாவே இறைக்கிட்ட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய தேவைகளை பிதா முன்பே அறிந்திருக்கிறாரே, நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கிறாங்க, கடன் பிரச்சனைகளோடு வந்திருக்கிறாங்க, பொருளாதார சுமைகளோடு வந்திருக்கிறாங்க, குழந்தை இல்லைன்னு வந்திருக்கிறாங்க, திருமண தடை நீங்கன்னு வந்திருக்கிறாங்க, வேலை இல்லைன்னு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இன்னும் தனிப்பட்ட கருத்துக்கள், உள்மன காயங்கள், மன அழுத்தங்கள் ரணத்தோடு வந்திருக்கிறாங்க. வியாதி ஆண்டவரே, சொல்ல முடியாத வியாதி, மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத வியாதி, கேன்சர் போன்ற கொஞ்சொழிக்கிற நோய், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லாவற்றையும் தொட்டு சுகமாக்குங்க. என்னுடைய காயங்களால் நீங்கள் சுகமானீர்களுடைய தழும்புகளால் சுகமானீர்கள் சொன்னீங்களப்பா. நிறைய பேர் ஆண்டவரே வியாதியோடு அன்றைக்கி வந்து நிற்கிறாங்க உங்கள் பாதத்தில். அப்பா, உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அன்னைக்கு பெருந்திரளான மக்கள் வந்தோன்னே ஆயிரலாத ஆடுகள் போல இருந்ததால் அவங்க மேலே பதிவு கொண்டு தொட்டிங்களே, தொட்டு சுகமாக்குனீங்களே. தொழுநோயாளிகளை நான் விரும்புகிற நோய் நீங்குன்னு சொல்லி பரிவோடு தொட்டு சுகமாக்குனீங்களே. பெரும்பாடுள்ள உங்கள் ஆடையை தொட்ட போது நீங்கள் சுகம் கொடுத்தீங்களப்பா. முடக்குவாதம் முற்றவர்களை நீங்கள் தொட்டு சுகமாக்குனீங்களா. அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் அதே ஆண்டவர், மாறாத ஆண்டவரப்பா. இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறீங்க. தொடுங்க ஆண்டவரே. கடின சூழல்கள் மாறட்டும், வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. நீங்கள் தொடுங்கப்பா.
நீங்கள் துணை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். யாருக்கிட்ட ஆண்டவரே செல்வோம்? எங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய மருத்துவர், எங்களுடைய நோய்களை குணமாக்கக்கூடியவர், எங்களுடைய கடின சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர், எங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர், எங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவர், எங்களுடைய பலவீனத்தில் உங்கள் கிருபையை கொடுக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு மன்றாடுகிறோம். ஒருமனத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீரே, பரிந்துரைக்கின்ற ஆவியை கொடுத்திருக்கிறீரே, நன்றி. இதோ இந்த நேரத்தில் கேட்குறவங்க, பார்க்குறவங்க, நம்பிக்கையோடு உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிறவங்க ஒவ்வொருவர் மேலேயும் அப்பா உங்கள் பிரசன்னம் இறங்கி வரட்டும், உங்கள் வல்லமையின் கரம் இறங்கி வரட்டும், உங்கள் அற்புத கரம் இறங்கி வரட்டும், தொட்டு சுகமாக்குகிற கரம் இறங்கி வரட்டும்ப்பா. நீங்கள் துணையாக வாரும். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இதோ இந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆண்டவனை வழி நடத்தியிருக்கிறார். ஆவியில் இணைந்து ஆராதித்தோம். திருத்தூதர்கள் 12 திருத்தூதர்களுடைய மரணத்தை தியானித்தோம். இவர்களைப் போல நானும் இரத்த சாட்சியாக, மறை சாட்சியாக, வேத சாட்சியாக, சாட்சியின் பிள்ளைகளாக வாழ இன்று ஆண்டவர் என்னையும் உங்களையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். நம்பிக்கையோடு ஏறெடுத்த எல்லா ஜெபங்களும் தூபம் போல ஆண்டவர் ஏறெடுத்து ஆம் என்றும் ஆமன் என்றும் பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம்முடைய அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து அருள் நிறைந்த மரி என்று சொல்லி வாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அருள் நிறைந்த மரியன்னையே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியன்னையே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமென். God bless you. Thank you everyone. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார்.